நான் இப்ப கண்டென்ட் கிரியேட்டர்லாம் ஆகி என்ன ஆக போகுது? எதுவுமே ஆகாது. எதுக்கு இதெல்லாம் போட்டு வீணா முயற்சி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எல்லாருமே கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. பெரிய பிசினஸ் மேன்ல இருந்து சின்ன பிசினஸ் பண்றவங்க வரைக்குமே கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களோட பிசினஸோட growth இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அடாப்ட் ஆயிட்டாங்க. இப்போ பிசினஸை ஓரளவுக்கு அவங்களோட ஸ்கேல் பண்ணி கொண்டு போக முடியுது. மணியும் ஜென்ரேட் பண்ண முடியுது. ஸோ இதனால அவங்களுக்கு அவங்க பிசினஸோட ஐடென்டிட்டியை பெருசா காமிக்க முடியுது. ஸோ நீங்க ப்ராடக்ட் பேஸ் பிசினஸ் பண்ணாலும் சரி, சர்வீஸ் பேஸ் பிசினஸ் பண்ணாலும் சரி, நீங்க கரெக்டான வேல கண்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீச் கிடைக்கும், உங்களுக்கான ஆடியன்ஸ் கிடைப்பாங்க. ஸோ இப்போ கண்டென்ட் கிரியேட்டர் வேணுமான்னு கேட்டிங்கன்னா கேள்வி எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க தான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ நல்ல பூம் ஆயிட்டு இருக்கு. நீங்க கரெக்டான வேலை ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்களுமே நல்ல கண்டென்ட் கிரியேட்டர் ஆகலாம். உங்களாலையுமே ஓரளவுக்கு மக்களோட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ண முடியும்.